இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பங்காளி மேலே 3வது இடம், இன்னொரு பங்காளி கீழே 9வது இடம், நடுவில் 2 பேருக்கும் பொதுவான பங்காளி சிஎஸ்கே 8வது இடம். நமக்கு கீழே உள்ளவர் ஒருத்தர்னு பார்த்தா 2 பேராக இப்போ மாறிட்டாங்க. ஆனால் எம்ஐயை மட்டும் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. சிஎஸ்கே எந்த அளவுக்கு கம்பேக்கில் பேர் போன டீமாக சொல்கிறோமோ அதுக்கு சற்றும் சளைக்காத ஒரு டீம் தான் எம்ஐ. நம்மளை விட ஒரு மேட்ச் குறைவாடி இருக்காங்க. அடுத்த மேட்ச்சில் எம்ஐ ஜெயிச்சதுனாக்கா நமக்கு அவங்களுக்கு டஃப்பாக போகும் காம்படிஷனு. யாருக்குண்டா இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா டீம்ஸு கீழே இது அப்படியே டாப்புக்கு வந்து ஆச்சரியப்படுத்திக்கல. கம்பேக்கை வெயிட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆசை பெருசாக இருக்க போது, பொல்லாத ஆசை. பங்காளி மட்டும் மேலே இருக்காப்புல 3வது இடத்துல, அவர்கிட்ட கீழேயோ மேலேயோ நம்ம 2 பேரும் போயிட்டோம்னாக்கா பங்காளிகளோட நட்பு அது வரைக்கும் தொடரும். யோசிச்சு பாருங்க, இந்த பிளே ஆஃபுக்கு போகிற டீமில் 4 அணிகளில் 3 பேரும் பங்காளியில் இருந்து எப்படி இருக்கும்? ராஜஸ்தான் ராயல்ஸ் 1, மற்ற 3 பங்காளியில் இருந்து எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு சொல்கிறேன், நடக்குதான்னு பார்ப்போம். இதுக்கு மத்தியில் ஃபேன்ஸ் வார், அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி ஃபேன்ஸை பற்றி பேசல. கேகேஆர் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸை ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேரும் பார்ப்பீங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் சில பேர் பார்ப்பீங்க. நான் உங்கள் மனசை ஹர்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை உங்கள் காதில் போடுறேன். இது உண்மையா இல்லைனா சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம சேப்பாக்கில் மேட்ச் நடந்துச்சுன்னதுக்கு இதை பார்க்குறதுக்கு கேகேஆர் ஃபேன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறாங்களே, அப்போ மைக்கை போட்டாங்க. எப்படிங்க இருந்துச்சு மேட்ச், என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சோ வழி அவங்களுக்கு தெரியல. அங்கே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. என்ன சொன்னாங்கன்னா அந்த கேகேஆர் ஃபேன்ஸு, எங்கள் இந்த சென்னைக்கு நாங்கள் ஒரு மேட்ச் பார்க்குறதுக்கு வர்ற, நாங்கள் இந்த மேட்ச்சில் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸில் எங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. நல்லா பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச்சில் வருவீங்க, கம்பேக் கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு அவங்க ஆறுதல் கொடுக்குறாங்க. இதுவே பெங்களூருக்கு நாங்கள் மேட்ச் பார்க்க போகிறோம்னு வைங்க, ஆர்சிபி மேட்ச்சு, நாங்கள் தோத்தா எங்களை ட்ரால் பண்ணுறாங்க பயங்கரமாக அங்கே வச்சு, நாங்கள் ஜெயிச்சாலும் ட்ரால் பண்ணுறாங்க. இது என்ன நடக்குமா, என்னங்க இது அப்படின்னு அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.